ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 83வது தலைப்பு. மாணவன் லக்ஷணம். மாணவனுக்கு பிரம்மச்சரிய நியமத்தை மனு விசேஷித்து சொல்லியிருக்கிறார். இந்திரிய சம்யமம், அதாவது புலனடக்கம் என்பது அவர் சொல்லும் இன்னொரு பெயர். இந்த நியமம் எதற்காகவென்று காரணம் சொல்லும்போது, கல்வியின் நோக்கம் அறிவை பெறுவதான வேத கிரகணம் மாத்திரமில்லை, ஆத்மாபிவிருத்தியாகிய விரதாதேசனமே படிப்பின் லட்சியம் என்கிறார். இதனால்தான் வித்யாபியாசத்தை விரதமாயும் தபசாயும் சொல்லியிருப்பது. மாணவனின் அன்றாட கடமைகளையும் மனு தெளிவாக சொல்லியிருக்கிறார். சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், அதாவது பிரம்மச்சாரிக்கான சமிதாதானம், தனக்கான பாடத்தை முறைப்படி கற்று மனப்பாடம் செய்வதான ஸ்வாத்தியாயம், பிக்ஷை எடுப்பது, பிக்ஷாச்சரியம், ஆச்சாரியனுக்காக ஜலம் கொண்டு வருவது, விறகு வெட்டி கொண்டு வருவது, சுத்திக்கான மிருத்திகை குழைமண் கொண்டு வருவது, அவருடைய பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வருவது முதலான எடுபிடி பணிகள், பாடத்தை நன்றாக விளக்கி பிரவச்சனம் பண்ணும்படி ஆச்சாரியரை பிரார்த்தித்து கொண்டு செவ்வனே கேட்டறிதல் என்று இப்படி சிஷ்ய தர்மத்தை சொல்லியிருக்கிறது. ஸ்வாத்தியாயம், பிரவச்சனம் ஆகிய இரண்டையும் கொஞ்சங்கூட விட்டுவிடப்படாது என்று தைத்திரிய உபனிஷத்திலும் சொல்லியிருக்கிறது. 84வது தலைப்பு. ஆரோக்கிய வளர்ச்சிக்கும் உதவி. இதிலே அறிவு வளர்ச்சி, குண வளர்ச்சி மாத்திரமில்லாமல் தேகாரோக்கிய அபிவிருத்தியும் கலந்திருப்பதை கவனிக்க வேண்டும். காலங்கார்த்தாலே எழுந்து குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்து பிராணாயாமம், சூரிய நமஸ்காரம் பண்ணுவதில் புத்தி சக்தியும் ஹிருதய சுத்தியும் விருத்தியாவதோடு தேக ஆரோக்கியமும் நல்ல வளர்ச்சி பெறும். குருவுக்காக விறகு வெட்டி கொண்டு வருவது போன்ற வேலைகளில் இதேபோல ஒரு பக்கம் மனசில் எளிமை உண்டாவதோடு மறுபக்கம் ஷரீரத்திலும் வலிவு ஏற்படும். ஒரு மனுஷ்ய ஜீவனென்றால் அவனுக்கு தேகம், புத்தி, ஆத்மா என்று 3 இருக்கிறது. 3ஐயும் நல்ல முறையில் வளர்ப்பதாக பழங்கால கல்வி முறை இருந்திருக்கிறது. மிகவும் பூர்வ காலத்தில் நம்மிடம் இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி இவ்வளவும் சொன்னேன். இன்னும் அநேக விஷயங்களும் இருக்கின்றன. எனக்கே தெரியாமல் எவ்வளவோ இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.